மகனின் நல்லடக்கம் பண்ண வேண்டும் அந்த காட்சி கொண்டு வந்து எந்த ஒரு கட்டையெல்லாம் அடுக்குவாளா மகனைத்தானே தூக்கி வைத்து பத்திரிகையாக இருந்தால் மூலிகை தீ தீ என்று உரைத்தார் தீ பற்றி பிடித்தது தீயுடைய கண் ஒளிவுபட்டது ஹரிச்சந்திரனுக்கு பார்க்கிறான் கல்லி என்று ஆசைப்பட்டு கொண்டு கொலை செய்தாய பாதகி பலிகாரி குழந்தையை கொண்டு கொலை செய்து எரிக்க வந்திருக்கிறாய் என்று மகன் என்று அறியாமல் தூக்கி எறிந்தான் அப்பதான் கண்டால் சந்திரன் நீனு ஒரு ஆண் மகனா உனக்கு மனைவி மக்கள் கிடையாதா என் பெற்ற பிள்ளையை 68 ஆண்டிருக்கிறாங்க தகனம் பண்ண கொண்டு வந்து என் மகனை இப்படி காலால் தூக்கி எறிந்து விட்டாரே என்று இவள் வாய் விட்டு புலம்பும் போது உன் மகனை நல் தகனம் பண்ண வேண்டுமையானா ஏ பெண்ணே எனக்கு கொல்லிமரத்துண்டு கொடிக்கால் பணம் கொடு என் கையில ஒன்றுதே இல்லையே உன் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது திருமாங்கலையும் மாணிக்கமலை 14 உலகத்தை விளவெடுத்து வாங்கலாமே என்று ஹரிச்சந்திரன் சொன்ன போது சந்திரமதி வாய்விட்டு புலம்புறா 39 தேவாதி தேவர்களுக்கும் தெரியாத திருமாங்கலையும் சுடு புலையன் கண்ணுக்கு தெரிந்தது என்ன என் மன்னவன் ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு தெரிந்த திருமாங்கலையும் இவனுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரிந்து விட்டது என்று ஓடவிட்டு அழுகிறான் அப்பதான் மனைவி சந்திரமதி என்று அரித்தான் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் அஞ்சமல் நானும் அடிமை வேலை செய்து வருகிறேன் கொடுக்க கொல்லிமரத்துண்டு கொடிக்கால் பணம் கொடுக்க வேண்டும் உன் ஐயனிடத்தில் சென்று கொடிக்கால் பணம் கொல்லிமரத்துண்டு வாங்கி வாமா என்று ஹரிச்சந்திரன் சொன்னபோது சந்திரமதி தலைவலி போலத்தோடு வருகிறார் அப்படி வர நேரத்தில் எப்படி விஸ்வாமித்திரன் சும்மா விட்டானா அவன் சூழ்ச்சி பண்ணுகிறான் அந்த காசி ராஜன் கனகவேந்தனை கொன்று கொலை செய்து அழகை சந்திரமதி வருவலி கிடப்பிவானா கண்டித்தாரே மகள் வேலையிலே காசி திரு ராஜம்பல்லன் கொண்ட ஒரு பரிகாரி காவலர்கள் ஓடி வந்து பிள்ளையை தான் கொண்ட ராசிநாதன் மகளை தாயாரே கொலை செய்தவள் தாயருக்கு சந்திரமதி பெண்ணாரை நிறுத்துவார் சந்திரமதி கொண்டு கொலை செய்து வந்த பலிகாரி உன் குரலுக்கு ஆசைப்பட்டு கொலை செய்தால் என்று சொன்னான் காசிராசன் கண்டான். ஆமா, என் பெற்ற பிள்ளையை கொண்டு கொலை செய்து விட்டாலே பலிகாரி. இவளுக்கு விசாரணையே கிடையாது. பிள்ளையை கொண்ட பலிகாரி அல்லவா, இவளுக்கு மரண தண்டனை. சுடு புலையின் கையினால் இவளை வெட்ட வேண்டும் என்று சொல்ல இடத்தில் அனுமதி கொடுத்தார்கள். வீரப்பாக ஹரிச்சந்திரனை கண்டாரே, ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரட்டி இதோ இருக்கிறாள் வெள்ள முக்காடு போட்டு இந்த பெண்ணானவள் அழகான பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையை பலி கொடுத்தான். இவளை உன் கையினால வெட்ட வேண்டும் என்று சொல்லு. அப்படியே சந்திரமதி பெண்ணாலை
சந்திரமதி அடி அம்மா அம்மா நிஜமான கண்டு பொன்பொருள் வாங்க சொன்னேன். கொல்லிமரத்துண்டு கொடிக்கால் பணம் தான் வாங்கிட்டு சொன்னேன். பொன்பொருள் ஆசைப்பட்டு காசிராஜன் மகனை கொண்டு கொலை செய்து விட்டாய். அப்படி என் கையினாலே உன்னை வெட்ட துணிந்து விட்டேனே. என் மனது என்று பாதாமல் அடிச்சந்திரராஜமல்லல் கொண்ட கனவிலிருந்து தவறக்கூடாது, சத்தியம் தவறக்கூடாது என்று உலகத்திய கையெடுத்து ஓய்க்கவில்லை எனக்கு வந்த சிவதனியா இரண்டாம் முறை வெட்டினான். அந்த ஹரிச்சந்திரன் குல கட்டிய கையில் எடுத்து வெட்டு துடிக்கிற போது விஸ்வாமித்திரன் ஓடி வருகிறான். அடுத்து நிறுத்தினான். அவன் சொல்லி கேட்கல. வசிஷ்டர் ஓடி வந்தான். அவன் சொல்லி கேட்கல. நான் கொண்ட சத்தியத்தை தவற மாட்டேன் என்று அவன் மூணாவது முறையாக அவன் வெட்டுகின்ற பிரம்மன் சிவன் விஷ்ணு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தோண்டி ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா நிப்பாட்டு நிப்பாட்டு உன்னுடைய பேரும் புகழெல்லாம் உலகம் எல்லாம் உள்ளவருக்கும் கீர்த்தி பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லி விஸ்வாமித்திரன் நடத்திய நாடகம் இது. அதனால எந்த கவலை உனக்கு வேண்டாம். இளந்தல் ஆற்றினாரே செங்கோல் பிடித்த கைனால சுடுகோலை எடுத்து மையானத்தை ஆண்டே எனக்கு இந்த பிறவித்து வர மனித சென்மம் வேண்டாம் என்று சொல்லுகிற போது என் ஆண்டவர் மறுபுறதி கொடுக்கிறது கொண்டு நல்ல திருப்பி வந்தா தட்டுவாடா எங்கே